எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே, வைகுண்ட ஏகாதசி சிறப்பு. சொர்க்கவாசல் எப்படி தோன்றியது? தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாகவும், ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரை இரவாகவும் கருதப்படுகிறது. இதில் பகலை உத்தராயணம் என்றும், லோகத்தின் இரவை தட்சிணாயனம் என்றும் அழைப்பார்கள். இவ்வாறு நோக்கும் பொழுது மார்கழி மாதம் தேவலோகத்தில் விடியற்காலை ஆகும். அக்காலத்தையே பிரம்ம முகூர்த்தம் உஷற்காலம் என்கிறோம். மார்கழி மாத தேவர்களின் உஷற்காலம் எனப்படும் அதிகாலை நேரமாகும். இந்த நேரத்தில் வைகுண்ட வாசல்கள் திறந்தே இருப்பதால் பகவான் அதன் வழியாக வெளியே வந்து காட்சி தரும் நாள் வைகுண்ட ஏகாதசி. வருடத்துக்கு 24 ஏகாதசிகள் வருகின்றன. இவற்றில் மார்கழி வளர்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி மோட்ச ஏகாதசி என்றும் அழைப்பார்கள். சொர்க்கவாசல் பிறந்த கதை. ஆழ்ந்த உறக்கத்தில் விஷ்ணு பகவான் இருக்கும்போது அவருடைய இரு காதிலிருந்து மது கைடபர் என்ற 2 அசுரர்கள் தோன்றினார்கள். அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள். அந்த அசுர சகோதரரை அடக்க விஷ்ணு பகவான் ஒருவரே என்று முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களோடு போர் புரிந்தார். விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரண் அடைந்தார்கள். பகவானே, தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வேண்டி நின்றார்கள். எம்பெருமானே, தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அச்சாவதாரத்தில் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர்கள் அசுர சகோதரர்கள். அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பகவான் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாளின் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதுவே வைகுண்ட வாசல் பிறந்த கதை என்று நிறுவமான உண்மையான சத்தியமான நிகழ்வு. இதை நாம் புரிந்து கொண்டு அன்றைக்கு உண்ணாமல் இருப்பது விசேஷம். அப்படி முடியவில்லை என்றால் வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், சிறுவர்கள் என்று இருப்பவர்கள் அன்று உப்பு இல்லாமல் உண்ணுவது. அப்படியுமில்லை என்றால் ஒருவேளை சாப்பிட்டு விட்டு மிச்ச 2 வேளை அவர்கள் சாப்பிடாமல் இருப்பது. முடிந்தால் அன்று முழுவதுமே சாப்பிடாமல் இருந்தால் ஸ்ரேயஸ், அதுவே சிறந்தது. மறுநாள் சூரிய உதயத்துக்கு முன்பாக பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை கொடுத்து அதில் ஒரு பகுதி சமைத்து உண்டால் மோட்ச பதவி கிடைக்கும் என்று வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் பகவானே கூறியுள்ளார். அதனால்தான் இந்த மார்கழி மாதத்தில் ஏற்பவர்களுக்கு என்ன கொடூரமான பாவத்தை செய்திருந்தாலும் அவர்கள் மோட்ச பதவி அடைவார்கள் என்பதே சத்தியம், அதுவே உண்மை என்பதை புரிந்து கொண்டு நாமும் நலம் பெற வாழ வேண்டும். நாடும் வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து வளர வேண்டும். அதற்கு ஒவ்வொருடைய கடமையும் என்ன என்பதை உணர்ந்து நாமும் நம்மால் முடிந்ததை நம் நாட்டிற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய பாரத தேசத்திற்காக, நம்முடைய ஆன்மீக பூமிக்காக, ராமன் வாழ்ந்த இந்த பூமிக்காக ராமராஜ்யம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு வைகுந்த வாசனை சரணடைவோம். அனைவருக்கும் அவரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.